அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால் இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரம்ங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமான என்னாகும், ஓவர் டோஸ் என்னாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம். அது பாதகம், ரவுடிசம்னால பாதகம் வரும். அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது, சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும். பொதுவாக சொன்னால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் யாருக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொன்னால், உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனுகூலமாக இருக்கும். அப்படி பார்த்தா கன்னி ராசிக்கு 4ஆம் இடம், அப்போ கன்னி ராசிக்கு அனுகூலமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் சிம்ம ராசிக்கு அனுகூலமாக இருக்கும் செவ்வாய் பயிற்சி. மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் மேச ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசிக்கும் செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில் இருக்கிறனால, அது உன்னுடைய குருனுடைய ஆட்சி வீடு, அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால மிதுன ராசிக்கும் அனுகூலமாக இருக்கும். மேலும் மிதுன ராசியில் இப்போ குரு பகவான் இருக்கிறாரு, அதனால மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். யாருக்கு அனுகூலமாக இருக்காதுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடம் இது அனுகூலமாக இருக்காது. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்காது. ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, அதனால செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருக்க மாட்டார். இந்த பயிற்சி, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு அனுகூலமாக இருக்காது. செவ்வாய் பயிற்சி, இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ, அதாவது இந்த பதிவில். அடுத்து இந்த வரிசையில் ரிஷபராசி, ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன் ராசியை வைத்து சொன்னால், அதாவது ரிஷபராசியை வைத்து சொன்னால் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அனுகூலம் கிடையாது. அதனால் பாதகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, செவ்வாய் பயிற்சியினுடைய பலன் ராசியை வைத்து மட்டுமே சொல்லக்கூடியதல்ல, அந்த ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் மாறுபடும். ரிஷபராசிக்கு ராசியை வைத்து சொன்னால், ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். அதன் 8ஆம் இடம் என்பது அனுகூலமான இடம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரிஷபராசியின் அதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் 2 பேருக்கும் நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, அதனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. மேலும் ரிஷபராசியில் 3 நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் பாதம் 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு, ரோஹிணி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு, மிருகசீரிடம் பாதம் 1 மற்றும் 2 பிறந்தவர்களுக்கு, உங்கள் எல்லாருக்குமே ரிஷபராசி தான். இப்போ நட்சத்திரத்தை வைத்து செவ்வாய் பயிற்சியினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அப்படின்னா நம்ம 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அதனால் அனுகூலம் இல்லை அப்படின்னு பயப்பட தேவையில்லை. யார்? கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பயப்பட வேண்டாம், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால. ஏன்னா உங்கள் நட்சத்திர அதிபதியும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள், அதனால் அனுகூலம் தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை.
அடுத்து 3வது நட்சத்திரம் ரிஷபராசியில் மிருகசீரிடம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பயிற்சி தான் நடக்குது. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் தான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரா? ரிஷபராசி இந்த விஷயத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 அதிபதியினுடைய நட்சத்திரம் தான் ரிஷபராசி. அதனால் ரிஷபராசியில் 8ஆம் இடம் என்று வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு 43 நாட்கள் மட்டுமே நடக்கும். அதாவது வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி முதல் அடுத்து 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது இல்லையா, அதில் ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த 43 நாட்கள் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கும். அதாவது தனுசு ராசியில் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அடுத்து வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16க்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு அனுகூலமான இடம். அப்படின்னா இந்த 43 நாட்கள் நம்ம கொஞ்சம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 8ஆம் இடம் என்பது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, கலஸ்தர தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது திருமண வாழ்வில் பிரச்சனை வரும். அதாவது கல்யாணம் ஆகியிருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைகள், சண்டைகள் வரும். ஏன் சண்டை வரும்? டென்ஷன் ஆகும். செவ்வாய்னா கோபம், நமக்கு கோபம் வரும். கோபம் அளவாக இருந்தால் பிரச்சனை வராது, கோபம் அளவுக்கு மீறினா பிரச்சனை வரும். நமக்கு தான் 8ஆம் இடம் தெரியும் இல்லையா, செவ்வாயின்னு தெரியும் இல்லையா, கோபம் வரும்னு தெரியும் இல்லையா. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அதே மாதிரி கொஞ்சம் மியூச்சுவல் கெட்டு போயிடும். அவங்களோட உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கெட்டு போயிடும். இந்த 8ஆம் இடம் கெட்டு போக வைக்கும். அதனால் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாமல், சண்டை வராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆகிடும். இந்த செவ்வாய் பயிற்சி அதாவது ஜனவரி 16, 2026ஆம் ஆண்டு வரைக்கும் புதுசாக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுறாதீங்க. புது பார்ட்னரை யாரும் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால மன உளைச்சல் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலி பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், பார்ட்னர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா மன உளைச்சல் குறையும் அல்லது இருக்காது. முக்கியமான ஒன்று, 8ஆம் இடம்னா எதிர்பாராத சங்கடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம நட்சத்திரத்தின் அதிபதி எல்லாமே செவ்வாய் பகவானினுடைய நட்பு கிரகங்கள். அதனால் அந்த பயமும் தேவையில்லை. இருந்தாலும் இந்த 43 நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக இதற்கு ஒரே வழி கடவுள் வழிபாடு தான். என்ன கடவுளை வழிபட வேண்டும்? கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவான், சிவனை வழிபடுங்க, முருகனையும் வழிபடுங்க. முடிந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயில் போய் சிவனை வழிபடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க. ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சந்திர பகவான். சந்திர பகவானை திருப்திப்படுத்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன் வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் அதிகரிக்கும். மிருகசீரிடம், மிருகசீரிடத்தின் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அதாவது உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி தான் இப்போ செவ்வாய் பயிற்சி நடக்குது. அதனால் உங்களுக்கு முருகன் வழிபாடு தான் உகந்த வழிபாடு. அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க. சஷ்டி வரும்ல, அன்று கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க. உங்களுக்கு நான் சொன்ன குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிரச்சனை, மன உளைச்சல், இது எதுவுமே இருக்காது. செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.